ஒரு சோகமான செய்தி என்னென்னா, நேற்று கண்மணிக்கு கார் அடித்து ஒரு சின்ன ஒரு விபத்து நடந்தனா, நண்பர் வீட்டுக்கு வந்தவர் கண்மணி காரில் வாரதை கண்டு ஓட அவர் கவனிக்கல. கண்மணியும் ஸ்பீடாக போய் 2 பேரும் மோதப்பட்டு கண்மணிக்கு கால் ஒரு காலில் வந்து கீழே எல்லாம் பெரிய காயம், அந்த நிகங்கள் இருக்கிற எல்லாம் அப்படியே பிஞ்சு சிதைஞ்சு போச்சுது. அப்போ மருத்துவமனைக்கு நேற்று அதோடு எல்லாம் போய் இப்போ எல்லாம் செய்து விட்டுருக்கிறோம். இப்போ ஓகே இருக்கிறா. பின்னுக்கு சீட்லான் இருக்கிறா பாருங்க, இருக்கிறா கால். ஆமாம், அவரும் எதிர்பார்க்கல, ஒரு தட்ட பிள்ளையும் இல்லை. இவன் ஆசைப்பட்டு ஓடி அது இதாக போயிட்டுது. என்னம்மா கால் நோதாச்சுலாம் ஒரு ஒரு சின்ன நான் உள்ளுக்குலாம் நின்று நான் வீட்டுக்குள்ளே கண்மணி குள்ளச்சி ஒரு சத்தம் கேட்குறதுக்குள்ள ஒரு 5-10 செகண்டுக்குலாம் நடந்துட்டுது. அல்லது நான் கூப்பிட்டுருக்கலாம், அல்லது உள்ளுக்குள்ளே வச்சுருந்துருக்கலாம். விபத்துன்றது இப்படித்தான் தவிர்க்க முடியாது மக்களை. ஒரு என்ன கொஞ்ச நாளில் சரி வந்துடும்னு நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் அடிக்கடி எல்லோரும் கண்மணியை கேட்குறேன். நீங்கள் அதுக்காகத்தான் நான் பதவி போடுறேன். நான் மற்றபடி மாறினா அப்புறம் தான் போடலாம்னு இருந்தேன். நான் சரி வந்துடும்னு சொல்லினோம். எனக்கு ஊரில் இருக்கிற நாயை பற்றி தான் நான் யோசிக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கும்போது நாங்கள் அளவு கேவனக்கூடி இருக்கு, அங்கே இவ்வளோ விபத்துக்கள் அப்படிலாம் நடந்து இருக்கிறது. வாயில்லா ஜீவன்கள் சொல்ல முடியாது. அப்போ நேற்று எந்த மடியிலிருந்து இந்த குழந்தை பிள்ளைகள் கத்துற மாதிரி கத்திக்கொண்டிருக்கு. எனக்கு சரியான கவலையாக போயிட்டுது. ரத்தம் இல்லாமல் ஓடிய நீயே காப்பாற்றுன்ற மாதிரி அண்டே மடியிலிருந்து கத்தி அப்படி ரத்தம் எல்லாம் ஓடி நான் கட்டி விடமெல்லாம் ரத்தமாக போயிட்டுது. பிறகு உடனே 2-3 மருத்துவமனைக்கு போய் ப்ளீடிங் எல்லாம் நிப்பாட்டி காப்பாற்றியாச்சுன்னு நம்புகிறேன். இப்போ சாப்பிட்றா கொள்றா. நான் கால் இன்னும் நிலத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் 3 காலில் நடக்கிறேன். ஓகே மக்களே, நன்றி.